இந்த மந்திரி மனை ஆனால் ஒரு கல் உடைஞ்சதுக்கு ரோட்டு போடும்போது ஒரு கல் உடைஞ்சதுக்கு கொழும்புல இருந்து வந்து அதை கவனிச்ச ஆக்கள் அவருக்கு இந்த இடம் இடிஞ்சு விழுகிறதான அவருக்கு சந்தோஷமான விஷயமா காலத்தை கடத்த 3 வருடங்கள் யாழ்ப்பாண மரபுரிமை மையத்தை போய் காட்டினார். வரையும் இதுல வந்து எந்த விதமான மாகாண அவைத்தலைவரும் இந்த பிரதேசத்துக்கு முன்னால் தான் இருக்கிறார். இதுல இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் தமிழர்களுடைய சொத்தன்னொன்னே அழிய முடியும். இதே சிங்களவர்கள சொத்து வந்து தமிழட்ட மரபு வச்சுன்னு தானே அது இருந்தா இருந்துட்டு போட்டோம், இல்லாட்டி இல்லாமல் போகணும். விடுதலை புலிகள் என்ற நல்லூர் ராசதானி என்கின்ற அரசை தமிழீழ விடுதலை புலிகள் என்ற அரசு மக்கள் எல்லாருக்குமே வணக்கம். நாங்கள் இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிறோம். பின்னே தெரியக்கூடிய இந்த பாதை தான் யாழ்ப்பாணத்தையும் பருத்தித்துறையையும் இணைக்கக்கூடிய பருத்தித்துறை வீதி. இந்த பக்கத்தில் தான் இருக்குது. போன புதன்கிழமை நான் ஒரு காணொலி பதிவு செய்திருப்பேன். குறிப்பாக இந்த மந்திரி மனை என்று சொல்லப்படுகிறது. நிறைய பேர் அந்த காணொலி கீழே வந்து பல கருத்துக்களை சொல்லியிருந்தீங்க. இது ஒரு தனிப்பட்ட கட்டிடம், அல்லது அதில் பேர் இருக்குது, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி அது இடிந்து விழுந்திருக்கக்கூடிய சம்பவம். ஆர்டின்னு சொன்னாலும் வந்து புராதனமான இந்த சின்னங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றதுல வந்து யாருக்கும் மாற்று கருத்து இருக்காதுன்றது என்னுடைய நிலைப்பாடு. அப்படி இருக்கல வந்து அது ஏன் புனரமைக்கப்படலை? குறிப்பாக வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, வெவ்வேறுபட்ட இடங்களில் வந்து தனியார் காணில் இருக்கக்கூடிய தொல்பொருள் சின்னங்கள் எல்லாம் சுவீகரிக்கப்பட்டு அது வந்து தொல்பொருள் திணைக்களத்தின் கீழே வைக்கப்பட்டிருக்கு, ஏன் இது பாராமுகமாக விடப்பட்டு, இப்படி நிறைய கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. அதுக்கு அப்பால் இன்றைய நாளில் தான் ஒரு போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது புனரமைக்கப்படணும், இது பாதுகாக்கப்படணும்னு சொல்லி. ஆனால் இதனுடைய உரிமையாளர்கள், இந்த நிலத்துக்கு சொந்தமாக இருக்கக்கூடியவர் வந்து இந்த காணியை கொடுக்கறதுக்கோ இது புனரமைப்பு செய்வதற்கோ வந்து பெரிய தடையா இருக்கார் என்ற குற்றச்சாட்டு கூட சொல்லப்படுகிறது. என்ன விஷயம் இருக்குன்றதுக்கு அப்பால இன்றைய நாளில் மிக முக்கியமான விடயம்தான் இந்த கவன ஈர்ப்பு விதமாக வந்து ஒரு போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் எத்தனை பேர் இப்படியான விஷயங்கள்ல பங்கு பெற்றோம், எத்தனை பேருக்கு இதில் அக்கறை இருக்கு, அல்லது மக்களுடைய மனநிலையில வந்து என்ன சிக்கல் இருக்கு, இப்படியான நிறைய கேள்விகள் இருக்கு. எல்லா கேள்விக்குமே இந்த காணொலியில நாங்க பதில தேடலாம். பாருங்க எப்படி கம்பீரமாக இந்த முன்புற பகுதி இருந்தாலும் கூட இது இன்றைக்கு ஒரு பக்கமாக சிதிலமடைந்து போயிருக்கிறது. முன்னே வந்து நிறைய பேர் இதற்குரிய ஏற்பாடுகளோடு இந்த கவனீர்ப்பை நடத்துவதற்காக இந்த இடம் நோக்கி வந்துக்கிறார்கள். சூரிய ஒளி படுகிற போது எப்படி நல்ல வடிவாக இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி தான் இந்த வாயிலில் வந்து ஒரு பதாகை போடப்பட்டிருக்கிறது. தமிழர்களுடைய தொன்மையினை எடுத்து எம்புகிற நல்லூர் ராசதானியினுடைய மந்திரி மனையை பாதுகாத்து மீளுருவாக்கம் செய்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க கோரும் கவனஈர்ப்பு போராட்டம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 8 மணிக்கு இந்த போராட்டம் இடம்பெறுகிறது என்ற விஷயம் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கம்பீரமாக மிக நுணுக்கமான வேலைகளோடு இந்த மந்திரி மனை இருக்கிறது. ஆனால் இப்படியே விட்டால் எல்லாமே சிதலமடைந்து உடைந்து திரைமட்டமாகிவிடும் என்கிற ஒரு அபாயம் எல்லாமே. அதை விட வந்து அன்றைக்கு பிறகு என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தா, இந்த சிவப்பு துணியை கட்டி இது ஒரு ஆபத்தான பிரதேசம் அப்படின்றதை அறிவிக்கிறது போலவும் நாட்டினுடைய மத்திய அமைச்சர்கள் நிறைய பேர் வருகை தந்து பார்வையிட்டு போயிருக்கிறார்கள். என்ன நடவடிக்கை எடுக்கப்பட போகிறதுன்றதெல்லாம் வந்து நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். அப்போ இருந்து இப்போ வரையும் இதில் வந்து எந்த விதமான மாற்றங்களுமே இல்லை. இந்த முன்பகுதியில் தான் போராட்டம் இடம்பெற போகிறது. கவன ஈர்ப்பில் ஈடுபடக்கூடிய தரப்புகள் பல்வேறுபட்ட பதாகைகளை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இலங்கை அரசே தமிழர்களுடைய மரபுரிமை சின்னங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடு, இந்த இடத்தை உரிமை கொண்டாடுபவரை மந்திரிமனை இடித்துவிட்டு உல்லாச விடுதியாக கட்டப்போகிறீர்கள், தொல்பொருள் திணைக்களமே பௌத்த சின்னங்களை பாதுகாப்பது போல் தமிழர் மரபுரிமை சின்னங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடு, அதே போலதான் தொல்பொருள் திணைக்களமே பௌத்த சின்னங்களை பாதுகாப்பது போல் அந்த விஷயம் வைக்கப்பட்டிருக்கிறது. திணைக்களத்திடையே பல்வேறுபட்ட கோரிக்கைகள், அந்த கோரிக்கைகள் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த பதாகைகளாக இருக்கிறது. மன்னன் சொத்து மக்கள் சொத்து, தனிநபரே உரிமை கொண்டாடாதீர், இப்படியான நிறைய விஷயங்கள் இந்த பதாகைகளிலே தாங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தமிழர்களுடைய பெருமதியான இந்த சொத்து பாதுகாக்கப்படணும், அல்ல இதில் வந்து நடவடிக்கை எடுக்கப்படணும்னு சொல்லி இத்தனை பேருக்கு மாத்திரம்தான் யோசனை இருக்கான்னு சொல்லி எனக்கு தெரியல. என்ன ஒரு மனநிலை நம்மிடத்தில் இருக்கிறது, அல்லது இந்த மனநிலையில் என்ன விதமான மாற்றங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி தெரியலை. நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து சொல்லுங்கள், அல்லது மந்திரி மனை தொடர்பான அனுபவங்கள் இங்கே வந்து போயிடக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் கீழே நீங்கள் கருத்துக்களாக பதிவு செய்யக்கூடியதாக இருக்கும். வெவ்வேறுபட்ட ஆர்வலர்கள் இந்த போராட்டம் அல்லது இந்த கவன ஈர்ப்பு நடவடிக்கைகளை இந்த வேளைகளை இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அதே வந்து சொன்னால் அந்த கையிலுடைஞ்சு அதை நாங்கள் விரும்புகிறோம், ஏன்னா சரி அது செய்கிறது சரி. ஆனால் இது இப்படி இந்த அரண்மனை பாலடைஞ்சு போகிறத ஒரு தரம் கவனிக்க இல்லை, அதை கட்டாயம் செய்ய வேணும். அந்த மரபுரிமையை பாதுகாக்க வேணும். சொல்கிறோம் அதுக்கு கட்டாயமாக வீடு ஏன் இப்படி இடிஞ்சு போகுது நீங்க பார்க்க எல்லாரும் மறுபடியும் பார்க்கிறோம். ஒருத்தர் அதை முன்னெடுத்து செய்ய இல்லையே.
முன்னெடுத்து செய்கிறதுக்கு ஒரு ஆயுத்தம், முன்னெடுத்து வாராக்களுக்கும் அது தடையாக கிடக்கு. ஆனால் ஒரு கல் உடைஞ்சதுக்கு, ரோட்டு போடும்போது ஒரு கல் உடைஞ்சதுக்கு கொழும்புல இருந்து வந்து அதை கவனிச்ச ஆக்கள் தொல்பொருள் திணைக்களம் அதை நாங்கள் அதை வரவேற்கிறோம். என்னடா அது ஒரு பாரம்பரியம் அழிய போதுன்றதுக்காண்டி வந்தவன் இந்த பெரிய அரண்மனை இது உடைஞ்சு போகிறத கவனிக்காமல் இருக்குது. மேலே நானும் இந்த பிரதேசத்தை சேர்ந்தவன். நாங்கள் பல வருடங்களாக இது தொடர்பாக கதைச்சு கொண்டிருக்கிறோம். உண்மையிலே வடமாகாண அவைத்தலைவரும் இந்த பிரதேசத்துக்கு முன்னால் தான் இருக்கிறார். வடமாகாண சபை இருந்தும் எந்த ஒரு ஆக்கபூர்வமான ஒரு மர உரிமையை பாதுகாக்கணும்னு சொல்லி எந்த ஒரு நடவடிக்கையும் செய்யலை. ஈவன் தொல்லிய திணைக்களம் மாநகர சபையின் எல்லைக்கு இருக்க மாநகர சபை கூட ஒரு அழுத்தங்களை பிரேஜ். நான் இந்த பிரதேசத்தை இருந்தவன். நான் அலுவல் பிரதேசத்தில் ஒரு தீர்மானம் எடுத்து இதை செய்யணும்னு சொல்லி முதல் நான் 2022ஆம் ஆண்டு அனுப்பினாங்க. ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. மேலே ஒரு மிக மனவேதனைக்குரிய விடயம் அழிந்து போவது. இன்னும் குறிப்பிட்ட ஒரு சில காலத்தில் நான் நினைக்கிறேன் இந்த ஒட்டுமொத்தமாக இந்த கட்டிடம் வந்து முழுமையாக அழிஞ்சு போகும். ஆனால் எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு சங்கிலியன் மன்னன் மந்திரி மன சங்கிலியன் கோட்டை என்று சொல்லி நாங்கள் இது அடையாளம் காட்டுறதுன்றது ஒரு வேதனைக்குரிய ஒரு விடயமாகத்தான் இருக்கும் எதிர்கால சந்ததிக்கு. மிச்சடமெல்லாம் சும்மா சுயரிப்பாங்க. வேறு இடங்களில் சும்மா அரசாங்கம் சுயரித்து கையாண்டு கொண்டு போகும் தங்களோட தேவைகளுக்கான. ஆனால் இந்த விடயத்தில் மட்டும் ஒரு அசம்பந்த போக்கு தான். என்னென்ன தமிழர் பாரம்பரியம் தானே. அப்போ தானே கொண்டு அழிந்து போகணும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் இவ்வாறான செயற்பாடுகள் தொடர்ச்சியாக தொல்லிய திணைக்களம் மூடாச்சு. ஆனால் இதே இடத்தை அன்றாபுரமாக புலனறுவை வேறு இடங்களில் இவ்வாறான மர உரிமைகள் அழிவதற்கு அவர்கள் இடம் கொடுப்பார்களோ, இல்லை பௌத்த தேரர்கள் தான் அதுக்கு இடம் அளிப்பார்களோ? இல்லை தானே. இது வந்து எங்கள் தமிழர்கள் தமிழர்கிட்ட இதுகள் வந்து இல்லாமல் போகணுமென்றது தான் அவர்களுடைய எதிர்பார்ப்பு. அதுக்கு எங்களுடைய தமிழ் இனத்தை சேர்ந்தவர்களும் இல்லை உடந்தையாக இருக்கிறார்கள். அதுதான் மிகவும் வேதனையான விடயம். சரி என்றாவல்னா தமிழர்களுடைய சொத்தன்னொன்னே அழிய அப்படினம். இதே சிங்களவர்கள சொத்தன்னு சொன்னால் என்ன செய்யணும்? அவள மர உரிமைன்னு சொன்னால் அதை பாதுகாத்து தாங்கள் சுவீகரித்து அதை திருத்தி வடிவாக வச்சு சுற்றுலா பயணிகள் வரக்கூடியவர்களுங்க செஞ்சிருப்பினோம். இது தமிழர்கள்ட்ட எங்கட சிங்கள பேரினவாத அரசாங்கம் என்ன நினைக்குது? தமிழர்கள் இந்த இலங்கையில் வாழ்ந்ததை இல்லாமாக்குறதானே அவன் குறிக்கோளாக இருக்குது. அப்போ அதன் அடிப்படையில் இதை கண்ணும் காணாத மாதிரி இப்படியே விட்டு நாளடைவில் இன்னும் ஒரு 2 வருஷமாக 3 வருஷத்தில் இனி மழை இந்த மலையோட அடுத்த மலையோட இந்த மலையோட முன்னாடி அடிஞ்சு விழுந்துடும். அடுத்த மலையோட அங்கால போய் அப்படி அழிஞ்சு நிலமட்டம் ஆயினோடனே சொல்லுவாங்க. கோர்ட்ஸில் வழக்க போடணும், வழக்கு சொல்ல வேண்டும். அதை காணி உரிமையாட்ட கொடுங்கோ, இல்லை அழிஞ்சிட்டு தானே இடிஞ்சிட்டு கொடுத்து போடுங்கோ, அதோட எல்லாம் முடிஞ்சிடும். திணைக்களத்தை வழியா சொல்றீங்க. ஆனால் காணி கொடுக்காம காணி உரிமையாளர் வச்சுக்கிறத காணி உரிமையாளர் வச்சுக்கிறார். அவரோட திணைக்களம் என்ன செய்யணும்? தொல்பொருள் திணைக்களம் அரசாங்கம் இல்லாட போய் காணியை பிடிக்குதானே. இப்போ பாருங்கோ, அங்கே திருவண்ணாமலை மட்டக்களப்பு பக்கம் போய் காணியை வந்து பறிக்குது, அடாத்தாவே பறிக்குது. நான் விகாரையை கட்டி போட்டு பறிக்குது. ஏன் இதை பறிக்கலாம்? இது தொல்பொருள் திணைக்களத்துக்குள்ள அரசாங்கம் சுவீகரிக்கலாம் தானே இந்த காணி. ஏன் அரசாங்கம் சுவீகரிக்கும்? அது செய்யலாம் தானே. ஒரு மக்கள் போராட்டம் ஒன்றை செய்ய வலிக்கிறீங்க. ஒரு குறிப்பிட்ட அளவானாக்கள்லாம் வந்திருக்கணும். அவைக்கு இதை பற்றி அக்கறை இல்லையா? என்ன இல்லை, மக்களுக்கு அக்கறை இல்லைன்னு சொல்லி இல்லை. மக்கள் வந்து போராடி களைச்சி போயிடலாம். எந்த போராட்டத்தில் எந்த தீர்வும் இது வரைக்கும் கிடைக்கல. ஒரு போராட்டங்கள்லேயும் கிடைக்கிற இல்லை. அதால் மக்கள் வந்து இதை திரும்பி போராடி என்ன பிரயோசனம் என்ற ஒரு மனநிலைக்கு மாறினபடியாக தானே அப்படி இருக்குது. ஆனால் இந்த போராட்டம் வந்து இன்றைக்கு இது முடிவடையாது. இந்த போராட்டம் எதிர்காலத்தில் இந்த போராட்டம் இதில் ஒரு கொட்டகை அமைக்கப்பட்டு தொடர் போராட்டமாக செயல்படுத்தப்படும் முயற்சி இருக்குது. சரி, உரிமையாளர் என்ன சொல்கிறார் நீங்கள் கேட்க? உரிமையாளர் இந்த காணியை விட்டு தர்ற அப்படி ஒரு அவருக்கு திட்டமே இல்லை. அவருக்கு இந்த இடம் இடிஞ்சு விழுகிறதான அவருக்கு சந்தோஷமான விஷயமா இருக்கிறது. அதில் காவல் நிலையத்தில் தான் சொன்னார் வந்து. பாருங்க, உள்ளுக்கு இந்த நிலகளவு போயிட்டு பார்த்தீங்களா? இங்கே நடுவுக்கு இருந்த நிலையே காணையில். இது எப்போ நடந்தது? அது எப்போ நடந்ததுன்னு தெரியல. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? அப்போ அந்த நிலைன்ற பெருமதி யார் ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருக்குது. தெரிஞ்சவனே தான் கொண்டு போயிருக்கான். அவர் சாதாரண பிறகு கொண்டு போன நிலையே இல்லை. அது ஒரு பெருமதியான நிலையாண்டு தான் கொண்டு போயிருக்காங்க. ஆனால் இதுக்கு தொல்பொருள் திணைக்களம் அந்த காவல் எல்லாம் போட்டு அப்படி செய்கிறது இல்லை. அது இதில் வந்து ஒரு பௌத்த சின்னம் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அண்டைக்கே உடனே ஒரு பெரிய காவல் போட்டு சுற்றி வேலி அடைச்சி செய்திருப்பாங்க. இது வந்து தமிழ்நாட்டு மரபு வச்சுன்னு தானே. அது இருந்தால் இருந்துட்டு போட்டோம், இல்லாட்டி இல்லாமல் போகணும் தான் ஒரு அது எங்கட அதிகாரிகளும் உடந்த. மற்றது இன்னொரு பார்த்தீங்கன்னா இதில் பக்கத்திலான எங்கட வடக்கு மாகாண சபை அவைத்தலைவரும் தமிழரசு கட்சி தலைவரும் இருக்கின்றார். அவர் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளலை என்று பார்க்க இந்த நிலைமையை நீங்கள் யோசிச்சு பாருங்கோ. தமிழ் கட்சிகளே தாங்கள் சுய அரசியல்லாம் செய்து கொண்டிருக்கொள்ளிய மக்களுக்கான அரசியல் இல்லை. ஜனமும் வர்ற ஜனம் கூட கல் பொறிக்கொண்டு போகும். ஏன்னா வீட்டை அது ஒரு இதான் அடையாளம் தானே இருக்கலாம். இதுக்கு பிறகு போட்டாச்சு.
ஓ மற்ற இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஓ இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ இந்த சங்கிலியன் மன்னன்ற அரண்மனை உள்ள வளாகம்தான் இந்த ஜமுனாரி பிரதேசம். அந்த ஜமுனாரி பிரதேசத்தை அதையும் ஒரு கோயில் தான் பிடிச்சு வச்சிருக்கிற சிவன் கோயில் என்று சொல்லி வண்ணார்பண்ணை சிவன் கோயிலாம் அந்த இடங்களை தங்கட உடைமையாக வைத்து கொண்டிருக்கின்றது. அந்த இடங்களை மக்களுக்கு காணிகளை குத்தகைக்கு கொடுத்திருக்கின்றது. ஆனால் எனக்கு அங்கே அந்த ஏரியாவில் வசிக்கும் நண்பர் ஒருவர் சொன்னார், தாங்கள் வீட்டில் அத்திவாரம் வெட்டினால் கீழே செங்கல் அத்திவாரம் வருகிறேன்னு சொல்லி. ஏன்னா இந்த இது முழுக்க அரண்மனை இருந்திருக்கின்றது. அந்த அரண்மனை தொல்பொருட்களை ஒரு தனிநபர் ஆக்கிரமித்து வைத்து, அது ஆலயமாக இருக்கலாம், ஒரு தனிநபராக கூட இருக்கலாம், ஆக்கிரமித்து வைத்து கொண்டு அதை தொல்பொருளாக வைத்திருக்காமல் இப்படி வீடுகள் கட்டுவதற்காக குத்தகைக்கு கொடுத்து அந்த அடையாளங்களை முற்றாக அளித்துள்ளார். இப்போது வேண்டுமானால் இதை மீள்புனரமைப்பு செய்யணும் என்று சொன்னால் இந்த வீடுகளையும் அகற்ற முடியாது. அவர்களுக்கான மாற்று திட்டங்கள் எதுவும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அது சாத்தியமில்லை. ஆனால் சங்கிலிய மன்னன் அரண்மனைக்கு பின்பாக ஒரு வெளியில் தெரியக்கூடிய ஒரு அத்திவாரம் ஒன்று இருக்கின்றது. அதை விட இந்த தொடர்ச்சியான அத்திவாரங்கள் அங்கே இருக்கின்றன. அதை உடனடியாக புதை பொருள் ஆராய்ச்சி செய்து அதில் உள்ள அடையாளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இதில் இருந்திருக்கக்கூடிய இந்த பகுதி தான் அண்மையில் உடைஞ்சு போயிருந்திருக்கக்கூடிய இந்த இடம். அதுக்கெல்லாம் நிறைய இந்த என்ன சொல்கிறது, முண்டு கொடுத்து பதாகையெல்லாம் போட்டு அப்படியான விஷயங்களை செய்து வச்சுக்கிறேன் பாருங்க. முண்டு கொடுக்கறது மாத்திரமே வாழ்க்கையாக போயிட்டு இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம் செய்யலாம்ன்றது சட்டபூர்வமான திணைக்கள வண்டைக்கில் சிக்கல் இருக்கும். ஆனால் இதில் பாருங்கள், இது எல்லாம் உடைஞ்சு விழக்கூடிய அந்த சாத்தியங்கள் மிக மிக அந்த ஒரு தொத்து பொறிவில் அந்த முன் அடையாளம் இருக்குது. இவ்வளவுதான் விஷயம். இந்த மரமும் இதை பிடிக்காட்டி இந்த நிலைமை என்ன ஆகுறதுன்றதான் பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஏதோ உங்கள் வரலாறுகள் மண்ணோடு மண்ணாக போய் கிடக்கிறது, அல்லது ஏற்கனவே போய்கொண்டிருக்குது, போயிட்டுது, மிச்சம் இப்படி இருக்குது. அனுமதி என்று சொல்லப்பட பாத்தி என்ன அன்னைக்குதார் நீங்கள் அன்றைக்கும் சொல்லியிருந்த நீங்கள் அதுக்கு பிறகு இந்த ஒரு தனிநபர் தான் இதுக்கு பிரச்சனைக்கு காரணம்னு சொல்லி அது காவல் நிலையத்தில் ஏதாவது முறைப்பாடு செய்திருக்கணுமா, என்ன நடக்குதுன்னு? அதற்கு பிற்பாடு தொல்பொருள் திணைக்களம் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்திலே ஒரு முறைப்பாடு செய்திருந்தது. அதாவது இந்த விடயங்கள் இருக்கின்ற காணி உரிமையாளர் இதை செய்வதற்கு விடுகின்றார்கள் என்றும் பல சமூக விரோத செயல்கள் நடைபெறுகின்றது என்ற அடிப்படையிலே இந்த முறைப்பாட்டை செய்திருந்தார்கள். அதன் அடிப்படையிலே நில உரிமையாளரை போலீஸ் நிலையம் அழைத்து விசாரித்தார்கள். அப்போது அவர் சொன்னார், தான் என்னுடைய சொந்த நிதியிலே இதனை புனரமைப்பதாக. நீங்க தந்துக்கலாம். இப்போ முதலே அதான் அவருடைய அவர் நான் வெளிப்படையாக கூறுவென்றால் அவர் அதற்கு காலத்தை கடத்த 3 வருடங்கள் யாழ்ப்பாண மரபு உரிமை மையத்தை போய் காட்டினவர். எவ்வாறு யாழ்ப்பாண மரபு எனக்கு வியப்பான விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு பல கோடி கணக்கான ரூபாக்கள் இதை புனரமைப்பதற்கு தேவை. அவ்வளவு ரூபாக்களை நாங்கள் உங்களுக்கு குத்தகை பணமாக, நான் நினைக்கின்ற வேறு ஒப்பந்தத்தின்படி 8 கோடி ரூபாய் குத்தகை பணமாக நாங்கள் தருகின்றோம். அதை வைத்துக்கொண்டு இதனை ஒரு 30 வருடங்களுக்கு நீங்கள் புனரமைப்பதற்கு தாருங்கள், அழகுபடுத்தி நாங்கள் இதனை வைத்திருக்கின்றோம் என்பதற்கு அவர் ஒத்துவரவில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த விடயத்தை நடந்த பிறகு நான் தனது சொந்த நிதியிலே செய்கின்றார் என்று சொல்லுவது அவருடைய மனநிலைக்கு ஏற்புடையதா என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு நிதி கொள்ளுகின்ற பொழுது அதை வேண்டாம் என்று சொல்லுகின்றவர் தனது சொந்த நிதியிலே செய்வார் என்பது என்றைக்குமே ஏற்புடையான விடயமில்லை. நான் வெளிப்படையாக கூறுவது என்று சொன்னால், இந்த மந்திரி மனை இடிந்து விழ வேண்டும் என்பது அவருடைய எண்ணக்கேடு. கடந்த 3 வருடங்களாக மணிவண்ணன் அவர்களும் குருபரன் அவர்களும் இணைந்த ஒப்பந்தத்தை கூட கையொப்பமிடுவதற்கு பல தடவைகள் வந்த பொழுதும், அல்லது அந்த ஒப்பந்தத்தை திருத்தி மாற்றியமைக்கிறது தொடர்பான கலந்துரையாடல்களில் எல்லாம் காலத்தை இழுத்தடித்து, ஒரு 3 வருடங்கள் காலத்தை இழுத்தடித்து தான் இந்த விடயத்தை செய்திருந்தார். உண்மையில் எங்களுடைய மக்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல ஒரு குணம் இருக்கின்றது, மறதி என்கின்ற ஒரு குணம். அவர் நினைக்கின்றார் போல இருக்கும், இன்றைக்கு ஒரு மக்கள் கொந்தளிப்பாக இருக்கின்றார், அதை இந்த காலகட்டத்திலே நான் இதை செய்கின்றேன் என்று ஒரு 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 நம்பிக்கையை ஊட்டிவிட்டால் எங்களுடைய மக்கள் இன்னொரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையின் பக்கம் சென்று விடுவார்கள். ஆகவே இது மறந்து விடுவோம். மீண்டும் இடிந்து விலைக்கு தான் நாங்கள் திருப்பி மீண்டும் வந்து நிற்போம், இடைநிலை உரிமையாளரை தட்டுவோம். ஆகவே அவருடைய கால நீடிப்பு என்பது, கால இழுத்தடிப்பு என்பது இவ்வாறான ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் நடக்கின்றது என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் நாங்களும் அவருக்கு பின்னால் 3 வருடங்கள் அலைந்து தெரிந்தோம், இழுபட்டு தெரிந்தோம். ஆனால் அந்த 3 வருடங்களும் வீணாக போகக்கூடாது என்ற காரணத்துக்காகத்தான் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற வேறு சில மர உரிமை மையங்களையும் மர உரிமை சொத்துக்களை புனரமைத்தோம். ஆகவே இந்த கால நீடிப்பை அல்லது கால இழுத்தடிப்பு, நாங்கள் எத்தனையோ கால நீடிப்புகளை பார்த்திருக்கின்றோம்.
எத்தனையோ கால இழுத்தடிப்புகளை பார்த்திருக்கின்றோம். ஆகவே அது எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு இது ஒரு அவசரமான நிலை. இன்றைக்கு நாங்கள் மழை காலத்தில் நிற்கின்றோம். அடுத்து வரும் மாதங்கள் மிக கடுமையான மழை மாதங்களாகவும் மழை தாளமுக்கங்கள் உருவாகின்றது என்றும் பேராசிரியர்கள் கூறுகின்றார்கள். அந்த அடிப்படையிலே அது இடிந்து விடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆகவே இது எல்லாத்தையும் ஒதுக்கிவிட்டு எங்களுடைய மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு செயலினை நில உரிமையாளர் செய்ய வேண்டும். உண்மையில் நான் பல இடங்களிலே பார்த்திருக்கின்றேன், தொல்லியல் திணைக்களம் முட்டுக்கட்டைகளாக இருக்கும். ஆனால் இந்த விடயத்திலே எங்களுடைய மண்ணிலே பிறந்த ஒருவர் தான் முட்டுக்கட்டையாக கொடுக்கின்றார் என்பது ஒரு மிக வேதனையான விடயம். ஆகவே அவர் மனம் திருந்தி அவர் அடிக்கடி நல்லூர் சட்டநாசிவன் கோயிலில் தான் உதாரணம் காட்டுவார், அதனுடைய பரம்பரையில் வந்தவர் என்று கூறுகின்றார். ஆகவே அந்த சட்டநாசிவன் கோயில் அருளால் அவர் மனம் மாறி இந்த தமிழர்களுடைய இந்த பூர்வீக சொத்து நிமிர்ந்து நிற்க வேண்டிய ஒரு நிலைக்கு இதை விட்டு செல்ல வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கை. அன்னைக்கு சொன்னீங்க அந்த ஏதோ என்ன விதிமுறையோ இதெல்லாம் வைக்கிறாருன்னு சொல்லி, அது என்ன விதிமுறை? உண்மையில் அது நகைப்புக்கூடிய விதிநிலைகள். நான் வாசித்த போதே நான் மணிவண்ணன் அவர்கள் கேட்டேன், என்ன அதெல்லாம் சாத்தியக்கூறாண்டா. முதலாவது நிபந்தனை வந்து இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கின்ற பருத்தித்துறை வீதி, பருத்தித்துறை பிரதான வீதி சட்டநாத சிவன் கோயிலுக்கு முன்னால் செல்ல முடியாது என்றும், அது சட்டநாத சிவன் கோயிலை சுற்றித்தான் அந்த கோயில் வீதி செல்ல வேண்டும், ஒரு கோயிலுக்கு முன்னால் செல்ல முடியாது என்று கூறினார். இரண்டாவது நிபந்தனை, சட்டநாத சிவன் கோயிலுக்கு முன்னால் இருக்கின்ற சங்கிலியன் சனசமூக நிலையம் கட்டிடம் வந்து சட்டநாத சிவன் கோயிலுடைய கோபுரத்தை மிஞ்சி இருக்கின்ற அளவுக்கு கட்டப்பட்டு வருகின்றது. ஆகவே அதனுடைய மேல் மாடிகள் எல்லாம் அடித்து மேல் மாடிகள் தரைமட்டமாக்கப்பட்டு அது ஒரு சின்ன கட்டிடமாக ஆக்கப்பட வேண்டும் என்கின்ற நிபந்தனைகளை இன்றைக்கு நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு முன்னால் தான் பருத்தித்துறை வீதி செல்கின்றது. ஆகவே இந்த விடயங்களை அவர் அதான் நான் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் அவருடைய எண்ணக்காரு இதை எவ்வாறாவது இழுத்தடித்து கொண்டு செல்ல வேண்டும். அதற்காகத்தான் இந்த நிபந்தனைகள். சிந்தனைக்கு கூட பருத்தித்துறை வீதியை மாற்றுவது என்பது இது ஒரு நடக்க முடியாத காரியம். ஆகவே அவ்வாறான நிபந்தனைகள் என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இதை பார்க்க உண்மையாக பயங்கரமாக இருக்கேன். நான் இங்கே மேலே ஓடு கீடு அது தொத்து பொறிகள் அடிக்குது. ஆனால் ஒரு மாதிரி முண்டு கொடுத்துட்டா மீண்டும் இந்த கம்பிகளும் இப்போது காணாமல் போகின்றதோ தெரியும். ஏற்கனவே 19 கம்பிகளை எங்களுடைய மக்களும் அவ்வாறு தான் எங்கெங்கே எதை களவெடுக்கணும் என்ற ஒரு சித்தாந்தமே இல்லை. ஒரு மாதிரி முண்டு கொடுத்துட்டா அது மாதிரி இந்த வேலை போட்டு இந்த வளையலில் ஆனால் இது இடையில திருத்தினான்னு சொல்லிதான் வேற என்ன திருத்தி. இது வந்து தமிழீழ விடுதலை புலிகள் என்ற நல்லூர் ராசதானி என்கின்ற அரசை தமிழீழ விடுதலை புலிகள் என்ற அரசு அவர்களுக்கு இருந்தது. தொல்பொருட்களை பாதுகாக்க வேண்டும், தமிழர்களுடைய மரபுரிமை சொத்துக்களை எல்லாவற்றையும் பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணப்பாடு இருந்தது. அதன் அடிப்படையில் தான் அதை அவர்கள் புனரமைத்தார்கள். உண்மையில் என்னது நல்லூர் ராசதானிக்கு தோரண வாசல் கூட அவர்கள் புனரமைத்திருந்தார்கள். நான் கேள்விப்பட்டேன், அந்த காலத்திலே மின்கம்பங்கள் இல்லை, உருக்கால் செய்யப்பட்ட ஒரு குழாய்கள் தான் இருக்கின்றன. அது தொலைத்தொடர்பு நிறுவனத்தினுடைய குழாய்கள். அந்த குழாய்கள் இருக்கிற இடங்களிலிருந்து அதை கொண்டு வந்து 4 குழாய்களை வைத்துத்தான் 4-6 குழாய்களை வைத்துத்தான் அதை பேணி பாதுகாத்திருந்தார்கள். நாங்களும் அந்த சின்னம் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக மீண்டும் அதனை உள்ளவாறே அப்படி புனரமைத்து இருக்கின்றோம். ஆகவே இன்றைக்கு தமிழ் விடுதலை புலிகளை பற்றி கதைக்கின்ற நாங்கள், அவர்களுடைய சித்தாந்தத்தை பின்பற்றுகின்ற நாங்கள் இந்த விடயங்களையும் பாதுகாக்கின்றதுக்கு அவர்களைப் போல ஒரு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய தேவைப்பாடு எல்லோருக்கும் இருக்கிறது. இன்று இந்த மந்திரிமலை பாதுகாக்கப்படாமை தொடர்பாக நாங்கள் ஒரு அதாவது கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருக்கின்றோம். என்னவென்று கூறுவோமானால், கடந்த 2 கிழமைகளுக்கு முன்னர் ஒரு மழை ஒன்று ஏற்பட்டது. அதன் பின்னர் அந்த மந்திரிமலையின் ஒரு பகுதி சிதைவடைந்து கீழே விழுந்துள்ளது. இந்த சிதைவடைந்த பகுதி படிப்படியாக இனிவரும் காலங்களிலும் அழிந்து போவதற்குரிய காரணங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. தனியார் ஒருவர் இதனை கையகப்படுத்துவதற்கு கடுமையான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு காலமும் நாங்கள் அந்த தனியார் இதனை கையகப்படுத்துவதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். ஏனென்று சொன்னால் இது தமிழர்களின் பூர்வீகம், பாரம்பரியங்கள், தமிழர்களின் எழுச்சிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு மந்திரிமலையாக சங்கிலிய மன்னனால் நிறுவப்பட்டு இந்த மனையானது காணப்படுகின்றது. இந்த மனையினை பாதுகாக்க வேண்டிய தார்மீக பொறுப்பானது முதலாவதாக மாநகர சபையிடம் இருக்கின்றது. மாநகர சபை உடனடியாக ஒரு சபையில் ஒரு தீர்மானம் ஒன்றினை மேற்கொண்டு இந்த மந்திரிமலையினை கையகப்படுத்தி அதனை புனரமைப்பு செய்து சுற்றுலா பயணிகள் இந்த தமிழர்களின் பூர்வீகத்தை பார்வையிடக்கூடிய மாதிரியான ஒரு ஒழுங்குமுறையினை செய்ய வேண்டும். அடுத்ததாக தொல்பொருளியல் திணைக்களம் மத்திய அரசாங்கத்துக்கு கீழே காணப்படுகின்றது. அவர்களும் இந்த தமிழர்களின் பாரம்பரியத்தினை பாதுகாப்பதிலே இழுபறி நிலையிலேயே
காணப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், ஒல்லாந்தர் கோட்டையாக காணப்படுகின்ற கோட்டையினை அந்த நாடு பொறுப்பெடுத்து அதனை மிகவும் சிறந்த முறையில் புனரமைப்பு செய்து இன்று மக்கள் பார்வைக்காக அங்கே காணப்படுகின்றது. அதேபோல் இந்த மந்திரிமலையும் உடனடியாக மாநகர சபையோ அல்லது தொல்பொருளியல் திணைக்களமோ கையகப்படுத்தி இதனை புனரமைப்பு செய்து இனிவரும் அடுத்த சந்ததியினருக்கும் இந்த மந்திரிமலையின் அதாவது பூர்வீகங்கள் தாய்ப்பெரியங்களை பற்றி இனிவரும் எங்களது அடுத்த தலைமுறை விளங்கி கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை அதாவது இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தினை அனைவருக்கும் தெரியக்கூடியவாறு செய்கின்றோம். ஏனெனில் அவர்களது கண்ணிலும் இது தென்பட்டு இது திருத்தப்பட்டு அதாவது அரசுடைமையாக்கப்பட்டு பாதுகாக்கப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இன்று இருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் இந்த போராட்டத்தினை முன்னெடுப்போம் என கூறுகின்றேன்.